Example 7.9. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloon in the two cases. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஸ்பெரிக்கல் பலூன் சொல்லிட்டாங்க. ஸ்பெரிக்கல் பலூன் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பலூனை முதல்ல நான் என்ன பண்ணுறேன், முதல்ல சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா of spherical balloon equal to 4 pi r1 ஸ்கொயர். ஏன் r1 போட்டோம் அப்படின்னா, இது ரேடியஸு 12 இருக்கும்போது r1. அப்புறம் அதே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் பலூன் ஈக்குவல் டு 4 பை r2 ஸ்கொயர்னு போடுறேன். ஏன் அப்படின்னா, ரேடியஸு 16 இருக்கும்போது ஒரே பலூன் தான் 2 வகையாக மாறுது. சரிங்களா? முதல்ல 12 சென்டிமீட்டர் இருக்குது ரேடியஸில், அப்புறம் திரும்ப கொஞ்சம் காற்று ஊதும் போது 14 சென்டிமீட்டராக ஆயிடுச்சு ரேடியஸு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம அதான் கண்டுபிடிக்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் பலூன்னா ஃபஸ்ட்டு பலூன், அது ஊதுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா ஊதும் போது எவ்வளோ ஆகுது, 16 சென்டிமீட்டர் ஆகுது ரேடியஸு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. நம்ம அதான் பண்ணுறோம். இப்போ ரேஷியோனா நமக்கு தெரியும் இல்லையா, 4 பை r1 ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை r2 ஸ்கொயர். இந்த 4 பை எல்லாமே கேன்சல் ஆகிடும் இல்லையா, மிச்சம் என்ன இருக்குது, r1 ஸ்கொயர் டிவைடட் பை r2 ஸ்கொயர். r1 என்னது 12 ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஸ்கொயர் இல்லையா. ஆனால் இங்கே முன்னாடி பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், 12 ஸ்கொயர் என்னவாக இருக்கும், 144. இது 16 ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள், 16 இன்ட்டு 16, 6 6 36, 6 3 1 6 6 9, 16 6 5 1 256. இதை 2வால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 144 டிவைடட் பை 256, இதை கேன்சல் பண்ணால் 128, இதை கேன்சல் பண்ணால் 72, இதை கேன்சல் பண்ணால் 64, இதை கேன்சல் பண்ணால் 36, இதை கேன்சல் பண்ணால் 32, இதை கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் 16, இதை கேன்சல் பண்ணால் 9. அப்போது இதோட ரேஷியோ எப்படி இருக்குது, 9/16, அதாவது 9:16 இருக்குது. அவ்வளோதான் சம்.